friends, welcome back to Home and Living channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளாக சமோசா ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பசங்க வந்து ஈவினிங் ஸ்நாக் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி சமோசா ட்ரை பண்ணலான்ட்டு மைதா மாவில் 1 கப் மைதா மாவில் கொஞ்சம் ஓமமும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணி அந்த மாவை வந்து நான் நல்லா க்ரம்பிள் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஏன்னா க்ரம்பிள் பண்ணால் தான் நமக்கு எண்டில் சாப்பிட்றப்பே அந்த ஃப்ளேக்கியாக இருக்கும், நல்லாயிருக்கும், கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடையில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நல்லா க்ரம்பிள் பண்ணி பிடிக்கிறப்பே இந்த மாதிரி உதிரக்கூடாது, பிடிக்கிறப்ப கெட்டியாக இருந்து விடுறப்பே ஃபுல்லாக இதுவாகிடணும். ஸோ அதான் ரைட் கன்சிஸ்டன்சி. ஸோ எனக்கு இன்னும் ரைட்டாக வரல. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி க்ரம்பிள் பண்ணி விட்டுட்டே இருங்க. தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக வரணும். ஸோ சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா நீட் பண்ணுங்கள். இந்த கையோட உள்ளங்கையோட இது வச்சு நல்லா நீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா நீட் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இப்போ கொஞ்சம் அதை ரெஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் பவுன்ஸ் பேக் ஆகணும். ஸோ இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சமோசா ஃபில்லிங்க்காக நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ், ஜீரகம், சோம்பு வெறுங்கடாயில் வறுத்து எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாம், பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். சைடாக வந்து இதை நல்லா ஆற இப்போ ஆயில் ஊற்றிட்டு அந்த மசாலா கொஞ்சம் அரைச்ச அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டுட்டு மேஷ்ட் பொட்டேட்டோஸை எடுத்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் எவ்வளோ தேவையோ நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த சால்ட்டை போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சு எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆஸ்பர்டீரியா பவுடர், பெருங்காயத்தூள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக ட்ரையாக இருக்கிறது நம்ம இதில் கொஞ்சம் இனிமேல் ஒயிட்டாக தெரியாமல் நல்லா மசாலா வந்து ஃபுல்லாக இதுவாகணும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். சால்ட் இன்னும் லைட்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் நல்லா கோட் ஆகிருக்கு மசாலாவோட. எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஆஃபாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபில்லிங் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் கூட லைட்டாக இப்போது வாட்டர் வந்து தடவிக்கோங்க சுற்றி. ஸோ தண்ணி இங்கே வச்சுருக்கேன். தண்ணியை சுற்றி ஸோ சமோசா வந்து நல்லா சீல் ஆனால் தான் எண்ணெய் உள்ளே போகாது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கார்னரை வந்து இங்கே எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அழுத்தி விடுங்க. இப்போ இதை இன்னொரு மடிக்க போகிறீங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம பர்ஃபெக்டாக இப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா லைட்டாக இதை கொஞ்சம் இது மடிச்சு விட்டுப்போம்.
இப்போ மேலே இருக்கிற டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது உள்ள ஸ்டஃபிங் உள்ள தள்ளிட்டு இதை வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாக இருக்குது. எல்லா சைடும் இதுவே இருக்குது. ஸோ இங்கே லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் இன்னும் கூட டபுள் சேஃப்டிக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சீல் ஆயிடுச்சு. ஸ்டாப். ரெடி பண்ணியாச்சு. இது கூட மின் சட்னி அண்ட் டேமரின் ஃப்ரூட் சட்னியும் பண்ணியிருந்தேன். அதை எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இது தனியாக பண்ணுறேன். அகர்வால் பவனில் வாங்கினீங்களா? அதுக்கப்புறம் அந்த இங்கே கிட்ட வா. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துக்கலாம். நிஜமாக சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ளேக்கியாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் அந்த சட்னி அப்படியே அகர்வால் பவனில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. நீங்களும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நான் போய் இப்போ சாப்பிட்றேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அர்பன் டிலைட்டில் நான் வாங்கின 3 ப்ராடக்ட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த 3மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இந்த கவு கீ வந்து நிறைய பேரோட இன்ஸ்டாகிராம் பேஜில், யூடியூப் சேனல்ஸில் பார்த்தேன். தொடர்ந்து இதை வாங்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி நல்லா ரிவ்யூஸ், பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருக்கிறதுக்கு சரி இதை வாங்கி பார்க்கலான்ட்டு இதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்லி நான் இதையும் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதை ஆர்டர் பண்ண 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக்காக நான் எல்லா டிஷ்ஷஸ்க்கும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. வீட்டில் காய்ச்சின அந்த நெய் மாதிரியே அந்த டேஸ்ட் இருக்குது. அந்த அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் வாங்கினேன். இது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 599, 499க்கு 500 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டீல் தான். ஸோ நல்லா நிறைய நாளும் வரும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி ஜாமும் வாங்கினேன். யூஸ்வலி நாங்கள் ரொம்ப ஜாம் சாப்பிட மாட்டோம், ஏன்னா அந்த சுகர் வந்து அதிகம். அண்ட் நிறைய பேர் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போது ஆர்கானிக்காக நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுற தொட்டு அவங்க சரி அர்பன் டிலைட்டில் இது வாங்கிட்டோம், இதையும் வாங்கி பார்க்கலான்ட்டு இது வாங்கினேன். இதுவும் நல்லாயிருக்கு. எப்பயாச்சும் நம்ம வந்து கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்ணுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எப்படியும் சுகருன்றது எடுத்துக்க கூடாதுன்றாங்க, எனி ஃபார்ம் ஆஃப் சுகர். பட் எப்பயாச்சும் வந்து நாட்டு சர்க்கரையாக அதை எடுத்துக்கிறப்பே கில்ட் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். அண்ட் இது கொஞ்சம் சங்கியாகவும் இருக்குது. அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் ரோஸ் மில்க் சிரப்பும் வாங்கியிருந்தேன். அது என்ன ஆகிடுச்சுன்னா பாட்டில் வரப்பே கிராக் ஆகி வந்துருந்தது. ஸ்லைட் கிராக் தான். ஸோ லைட் லீக்கேஜ் இருந்தது. கொஞ்சம் யூஸ் பண்ண அதிகமாக லீக் ஆக ஆரம்பிச்சப்பட்டு வேறு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மற்றபடி அதுவும் நல்லா இருந்தது. அது வந்து அந்த கலர் அட்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் போடாமல் பீட்ரூட்டோட ஜூஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, இது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லை, ஸோ நம்பி குடிக்கலான்ட்டு. கிட்ஸுக்கும் கொடுக்குறப்பே நமக்கு அந்த ஒரு டவுட் ஃபேக்டர் இல்லாமல் இருந்ததுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கவு கீ பார்த்தீங்கன்னா நான் 5க்கு 5 கொடுப்பேன். அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அண்ட் இது வந்து 4.55க்கு. அண்ட் ரோஸ் மில்க் சிரப் பார்த்தீங்கன்னா I'll give 4 only because of the packing. ஆனால் பேக்கிங்கும் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராடக்ட்டும் தனித்தனியான தெர்மோகால் பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு காமனான ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது மீறியும் அது எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் கஸ்டமர் கேர்லையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். they said they'd replace another bottle.
பட் ரீப்ளேஸ்மெண்ட்டை விட்டு அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதை ஒரு ஈகராக எடுத்து பார்க்குறப்பே அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, தே வர் லைக் ரியலி வெரி ஸ்வீட். யாருமே எடுத்த உடனே அது செக் கூட பண்ணல, நிஜமாவே அது கிராக் ஆயிருக்கா இல்லையா எதுவுமே பார்க்கல. உடனே ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன் த ஹோல் அர்பன் டிலைட் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. வேறு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சாம்பார் பவுடர், இட்லி பொடி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா இருக்கிற தொட்டு நான் இது சொல்கிறேன், இது எந்த விதமான ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சமோசாவை மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அர்பன் டிலைட்டில் அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கி பாருங்கள். வாங்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.